என்ன விஷயம் லில்லி? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். அண்ணே, அப்ப என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க அண்ணே. லில்லி, அண்ணன் என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடு. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்றீங்க. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. இத்தனோன்னு இருந்துட்டு என்ன கோவம் வருது? கஷ்டம்தான். ஹாய் லில்லி, எதனால நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப கோவமா இருக்க? என்னாச்சு? நான் என்னத்த சொல்றது? என் அம்மா அப்பா என் அண்ணனுக்கு தான் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. அவன் எங்கே போகிறேன்னு சொன்னாலும் உடனே அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் நான் எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியே என்னை எங்கேயும் அனுப்புறது கிடையாது. வளர்ந்துக்கிட்ட என் அண்ணனையாவது எங்கேயாவது கூட்டு போடான்னு சொன்னால் அவன் ஏதோ ஐஏஎஸ்ஐயும் ஐபிஎஸ்ஐயும் மீட் பண்ண போகிற மாதிரி அந்த டப்பா மூஞ்சி ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறதுக்கு கூட என்னை கூட்டு போக மாட்டேங்கிறான். நான் என்னதான் பண்ணுவேன்? இந்த சின்ன வயசுல இவ்வளோ பிரச்சனையை நான் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன்? ஓ லில்லி, லில்லி ஒரு நிமிஷம் இரு. அங்கே ஒரு தாத்தா ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. நான் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நான் எவ்வளோ கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன். போய் ஒரு வயசான தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ண போறா. இனிமேல் நான் இவகிட்ட பேசவே மாட்டேன். தாத்தா, நீங்க அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ண தானே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா மகளே, நான் அதுக்காக தான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு சரியா கண்ணு வர தெரியல, எப்படி கிராஸ் பண்ணணும் புரியல. அதான் இங்கேயே நின்றுட்டு இருக்கேம்மா. தாத்தா, கவலைப்படாதீங்க, நான் உங்களை அந்த பக்கம் கூட்டிட்டு போறேன். என் கையை பிடிச்சிக்கோங்க. நன்றி மகளே, உனக்கு இருக்கிற நல்ல குணத்துக்கு ஏசப்பா உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். தேங்க்யூ தாத்தா. ஆமா, லில்லி எங்க போனா? ஒருவேளை கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாலோ? இவளுக்கு மட்டும் எப்படிதான் இந்த வயசுலயே இவ்வளோ கோவம் வருதோ தெரியல. லில்லி, எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்க செல்லம்? எல்லாருமே என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்கப்பா. காலையில அண்ணனை என்னை வெளியே கூட்டு போக சொன்னேன், ஆனா அவன் என்னை வீட்லயே விட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அண்ணனுக்கு தான் நீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துட்றீங்க. எங்க போகணுன்னாலும் உடனே அனுப்பி விட்டுறீங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட என் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்றேன். அவ என்னன்னா எனக்கு ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு போய் ஒரு வயசான தாத்தாவுக்கு ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ண போயிட்டா. அப்போ எனக்கு கோபம் வருமா வராதா? அச்சோ லில்லி, இதுக்கெல்லாமா நீ கோவப்படுவ? உன் ஃப்ரெண்டு பண்ணது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம். அந்த இடத்துல நீயும் அந்த தாத்தாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருந்தா நிஜமாவே ஏசப்பாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது, இது எல்லாமே ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வர வர நம்ம வீட்டில் நீ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்க. கோவப்படுறது ஏசப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. கோபத்தை பற்றி வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். அதாவது கோபப்படுறவங்களுக்கு அறிவே இல்லைன்னு வசனம் சொல்லுது. ஆனா சாந்தமா நடக்கிறவங்க ஞானம் உள்ளவர்கள்னு வேதவசனம் சொல்லுது. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். ஏசப்பாவுக்கு சாந்தமா இருக்கிற சின்ன பிள்ளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நீ சாந்தமா இருந்தன்னா ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளையாவும் இருக்கலாம். அச்சோ, ஏசப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கோபமே பட்டிருக்க மாட்டேனே. எனக்கு ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கணும். அதனால இனிமேல் நான் கோபமே பட மாட்டேன்ப்பா. எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் கோபப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆனா வேதவசனம் சொல்றத மறந்துடாதீங்க. கோபப்படுறவங்களுக்கு அறிவே இல்லைன்னு தான் வேதவசனம் சொல்லுது. ஆனா சாந்தம் உள்ளவர்களை மகா புத்திமான்னு வேதவசனம் சொல்லுது. நம்ம எல்லாருமே சாந்தமா இருந்தாதான் ஏசப்பாவுக்கும் நம்மள ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்களும் கோவப்படாம சாந்தம் உள்ளவர்களா நடந்தீங்கன்னா நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்களா இருக்கலாம். இன்னைக்கு உங்களோட கோபத்தை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. சாந்த குணம் உள்ளவர்களா நடந்துக்கோங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. Thank you. God bless you.